ஹாய் நண்பா. எலக்ட்ரானிக்ஸ்னா ஏதோ ராக்கெட் சயின்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. இன்னைக்கு நாம எலக்ட்ரானிக்ஸோட 3 முக்கியமான விஷயங்களான வோல்டேஜ், கரண்ட், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா செம்மையா கத்துக்க போறோம். வாங்க, இது என்ன மேட்டர்னு உள்ள போய் பார்க்கலாம். நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒரு சாதாரண விஷயம்தான் இது, இல்லையா? ஆனா ஒரு சுவிட்சை தட்டுனதும் அந்த பல்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம பார்க்க போற அந்த 3 விஷயங்கள் தான் காரணம். சரி, முதல்ல எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட இந்த 3 ஹீரோக்கள் யாருன்னு ஒருத்தரா பார்த்துடலாம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி எலக்ட்ரானிக்ஸ் உங்க கையில வந்த மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வோல்டேஜ். வோல்டேஜ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு புஷ், ஒரு தள்ளுற சக்தி. ஒரு வயர்க்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்களை சும்மா இருக்க விடாம ஏய் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுற ஒரு பிரஷர் இருக்கு பாருங்க, அதுதான் வோல்டேஜ். இந்த புஷ் இல்லைன்னா அங்க எதுவுமே நடக்காது. சரி, வோல்டேஜ் தள்ளிருச்சு. அப்புறம் என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் கூட்டமா ஒரு வரிசையில ஓட ஆரம்பிக்கும். அப்படி அந்த எலக்ட்ரான்கள் ஓடுது இல்லையா, அந்த ஓட்டத்துக்கு பேரு தான் கரண்ட். எவ்வளவு எலக்ட்ரான்கள் எவ்வளவு வேகமா ஓடுதுங்கிறத வச்சு தான் கரண்டோட அளவு இருக்கும். இப்போ எலக்ட்ரான்கள் எல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் வேணும்ல, அதுதான் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தடை. இது கரெக்டா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செய்யும். ஓடுற கரண்டோட வேகத்தை குறைச்சு அதை கட்டுப்படுத்துற ஒரு சக்தி. இந்த தடைய சரியா பயன்படுத்துறது தான் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு பெரிய தந்திரமே. இந்த 3 பேருக்கும் இடையில ஒரு ரகசியமான தொடர்பு இருக்கு. அதை விளக்குற ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான் இந்த ஓம்ஸ் விதி. V = I × R. பார்க்க சின்னதா இருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்குற எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டையும் டிசைன் பண்றதுக்கு இதுதான் அடிப்படை. எவ்வளோ பவர்ஃபுல் பாத்தீங்களா? சரி, இந்த வோல்டேஜ், கரண்ட் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயமாச்சே. எப்படி இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தண்ணி பைப் உதாரணத்தை வச்சு இதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்க. ஒரு பெரிய தண்ணி டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருந்தா அதுல இருந்து வர தண்ணிக்கு ஒரு பிரஷர் இருக்கும் இல்லையா? அந்த பிரஷர் தான் நம்ம சர்க்கியூட்ல இருக்கிற வோல்டேஜ். டேங்க்ல தண்ணி எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பிரஷர், அதாவது வோல்டேஜ் அதிகமா இருக்கும். அடுத்தது, அந்த டேங்க்ல இருந்து பைப் வழியா எவ்வளோ தண்ணி ஓடி வருதோ அந்த ஓட்டம் தான் கரண்ட். யோசிச்சு பாருங்க, பிரஷர் அதாவது வோல்டேஜ் அதிகமா இருந்தா தண்ணியோட ஓட்டமும் அதாவது கரண்ட்டும் அதிகமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போதான் முக்கியமான கட்டம். அந்த பைப் ரொம்ப குறுகலா இருந்தா என்ன ஆகும்? இல்லனா அதுல இருக்கிற வால்வை பாதி மூடிட்டா என்ன ஆகும்? தண்ணி வர்றது குறையும் இல்லையா? ஆமா, அந்த பைப்போட அகலம் அல்லது அந்த வால்வு தான் நம்ம சர்க்கியூட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இதுதான் தண்ணியோட ஓட்டத்தை அதாவது கரண்ட்டை கட்டுப்படுத்துது. ஓகே, அந்த தண்ணி பைப் உதாரணம் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நிஜமான ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ல இந்த 3 ஒண்ணா சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம ஆரம்பத்துல கேட்டோமே ஒரு பல்பு எப்படி எரியுதுன்னு, அதுக்கான பதிலை இப்ப கண்டுபிடிக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேட்டரி வோல்டேஜ்ங்கிற அந்த உந்து சக்தியை கொடுக்குது. இந்த சக்தி எலக்ட்ரான்களை ஒரு ஓட்டமா அதாவது கரண்டா மாத்தி வயர் வழியா தள்ளிக்கிட்டே போகுது. இப்போ அந்த கரண்ட் பல்புக்குள்ள இருக்கிற ரொம்ப மெல்லிய கம்பியான ஃபிலமெண்ட்டுக்குள்ள நுழையுது. அந்த சின்ன இடத்துக்குள்ள நுழையும் போது அது ஒரு பெரிய தடைய அதாவது ரெசிஸ்டன்ஸை சந்திக்குது. அந்த இடத்துல அவ்வளோ எலக்ட்ரான்களும் முட்டி மோதுறதால பயங்கரமான உராய்வு உருவாகி அந்த மின்னாற்றல் சூப்பரான ஒளியாகவும் கொஞ்சம் வெப்பமாகவும் மாறுது. இதுதான் பல்பு எரியறதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான சயின்ஸ். பொதுவா ஒரு சர்க்கியூட்ல 2 விதமான பாகங்கள் இருக்கும். ஒன்னு பேட்டரி மாதிரி தானாவே சக்தியை கொடுக்கறது, அதுக்கு பேரு ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ். இன்னொன்னு ரெசிஸ்டர் மாதிரி வர்ற சக்தியை பயன்படுத்துறது அல்லது கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு பேரு பாசிவ் காம்போனன்ட்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, தியரி எல்லாம் ஓகே. பிராக்டிக்கலா ஒரு பொருள் வேலை செய்யலன்னா அதுல என்ன பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நமக்கு மல்டிமீட்டர்னு ஒரு சூப்பரான கருவி இருக்கு. அதை வச்சு இந்த 3 விஷயத்தையும் எப்படி அளந்து பார்க்கறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள நல்லா கவனிங்க. வோல்டேஜை அளக்கணும்னா சர்க்கியூட்டுக்கு குறுக்க அதாவது பேரலல்லா மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்க கார் பேட்டரி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இப்படி தான் செக் பண்ணுவாங்க. ஆனா கரண்ட் அளக்கணும்னா சர்க்கியூட்டை ஓபன் பண்ணி அதுக்கு நடுவுல தொடர் இணைப்பா அதாவது சீரீஸா கனெக்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு சர்க்கியூட் ஏன் ஓவரா ஹீட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். கடைசியா ரெசிஸ்டன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை அளக்கும்போது கண்டிப்பா சர்க்கியூட்ல பவர் சப்ளை இருக்கவே கூடாது. ஒரு மோட்டார்ல ஷார்ட் சர்க்கியூட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த முறை தான் பயன்படும். சூப்பர். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸோட அசைக்க முடியாத 3 அடிப்படைகளும் நல்லா தெரிஞ்சிருச்சு. இது வெறும் ஆரம்பம்தான். இந்த அறிவை வச்சுக்கிட்டு இனிமே நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளையும் ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பீங்க. இப்போ உங்க கையில ஒரு புது பவர் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க,
உங்க ஃபோன் சார்ஜர் எப்படி வேலை செய்யுது, உங்க டிவி ரிமோட் பட்டனை தட்டினதும் எப்படி சேனல் மாறுது, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த வோல்டேஜ், கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் விளையாட்டு தான் இருக்கு. இனிமே ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள நடக்கிற அந்த மேஜிக்கை கற்பனை செஞ்சு பாருங்க. விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும்.